குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக நம்மளோட ஃபேவரட் டாக்டர் சர்மம் மற்றும் அழகியல் நம்மளோட டாக்டர் ரத்னவேல் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, ஸோ எனக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கின் டிசீசஸ் மித்ஸ் எல்லாம் பற்றி நம்ம போன வாரம் 2 வாரம் வந்து மித்ஸ்லயே பேசி முடிச்சிட்டோம். ரைட். ஆனால் இன்னும் முடியல. ஆமாம், இன்னும் இருக்கு. நம்ம இன்னொரு நாள் அதை கண்டினியூ பண்ணுவோம். பட் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா வந்து லியூகோடர்மா, வைட்டிலிகோ லியூகோடர்மா. நம்ம இந்த டாப்பிக்கை எடுக்கிறதுக்கு ரீசனேமா இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 2 இன்சிடெண்ட். ஓகே. ஒன்று வந்து ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 6 மாதமாக பொண்ணும் பையனும் நல்லா பழகி நல்லா இருக்காங்க. ஓகே. திடீர்னு இந்த பொண்ணு வந்து உண்மையை சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருந்துச்சு, அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் இவர் தான் அப்படின்னு என்னையை காட்டி ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர், அதாவது உண்மையை சொல்கிறாங்களாம். உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு உடனே அவன் வந்து அவனோட அம்மா அப்பாட்ட சொல்லி அவங்க 2 பேரும் இங்கே வந்துட்டாங்க. இந்த டிசீஸ் இருந்துச்சா, கியூரபிள் இல்லையா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், இது டிசீஸே இல்லையே, அப்புறம் கியூரபிள் இல்லையாங்கிறதுல இப்போ இதே இல்லை, உங்களுக்கு தலையில் பூரா முடியெல்லாம் நரைச்சிருக்கு, உங்களுக்கு வியாதி இருக்கா அப்படின்னு கேட்டேன். சார் நான் அதை கேட்கலையே, அதே தான் இதுவும். தோல் வந்து நரைக்கிறது வந்து எப்படி முடி நரைக்குதோ அது மாதிரி தோல் நரைக்குது. சாதாரணமான ஒரு பிரச்சனை, வியாதியே இல்லை, இதுக்கு வைத்தியமே தேவையில்லை. அந்த பொண்ணு வெள்ளையாக இருக்குது, பின்னாடி இப்போ யாராவது சொல்லுவாங்கன்னு சொன்னதுனால அந்த இடத்துல ஒரு கலர் பண்ணி கொடுத்துருங்க. இனி அது வருமா, அதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. நாளைக்கு எனக்கு வரலாம் அந்த வியாதி, உங்களுக்கு வரலாம், உங்கள் பையனுக்கு வரலாம். இல்லை சார் இது பிள்ளைங்களுக்கு வருமா, இப்போ நான் அதை தாங்க சொன்னேன், உங்கள் பிள்ளைக்கே நாளைக்கு வரலாம், எனக்கு நாளைக்கு வரலாம். இன்னைக்கு இல்லைங்கிறதுனால நாளைக்கு வராதுங்கிறதுலாம் கிடையாது. இது வியாதியே கிடையாது, இது ஒரு உள்நாட்டு கலவரம். டிசீசஸ்லேயே காமனாக பார்த்தேன்னாடமா, அதாவது ஹார்ட் டிசீஸு, லங் டிசீஸ், எல்லா டிசீஸும் காமனாக பார்த்தேன்னா ஒரு 22% வந்து ஆட்டோ இம்யூனிட்டிங்கிறது நம்ம உடம்புனோட எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புனோட ஒரு அணுவை எதிர்த்தே சண்டை பிடிக்குது. அது லங்காக இருக்கலாம், ஹார்ட்டாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இதில் இங்கே வந்து லியூகோடர்மாவில் ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற ஒரு மெலனோசைட் கலர் கொடுக்குற அணுவை எதிர்த்து நம்ம அணுவை சண்டைப்பிடிக்குது. காரணம் என்ன, எதுவும் தெரியாது. இது ஹெரிடிட்ரியா, அப்பா அம்மாவுக்கு இருந்து நமக்கு வருமா, அதுவும் கிடையாது. அப்படி அந்த மாதிரி அந்த ஜீனே கிடையாது இதில். பட் காரணம் இல்லாமல் நடக்கிற ஒரு சண்டேயில் நம்மளோட கலர் கொடுக்குற அணு செத்து போயிடுச்சு, அந்த இடம் வெறுத்து போயிடுச்சு. இதில் என்ன வியாதி இருக்குது, ஒன்றுமே இல்லை. இதனால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, இந்த விட்லைகோ வந்தவங்களுக்கு, லியூகோடர்மா வந்தவங்களுக்கு பின்னாடி வாழ்க்கையில் நாள் குறைஞ்சிருமா, குறையாது. இவங்கனால வேற யாருக்காவது ப்ராப்ளம் வருமா, இவங்களை தொட்டால் அடுத்தவங்களுக்கு பரவுமா, இல்லை. வியாதியா, இல்லை. அப்போ இதை ஏன் நம்ம இவ்வளோ பெருசாக பேச வேண்டியிருக்கு? கிட்டத்தட்ட இந்தியாவில் 12% 13% பீப்புள் வந்து இந்த லியூகோடர்மானால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 12 to 13 கோடி பேர். இதில் என்னென்னா 2 டைப் இருக்குது, ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள். ஸ்டேபிள்ங்கிறது பரவுற தன்மை இல்லாதது, அன்ஸ்டேபிள்ங்கிறது பரவுற தன்மை உள்ளது. ரெண்டாவது இது வரக்கூடிய இடங்கள்னா முடி இருக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடியது பொதுவாக போயிடும், முடி இல்லாத இடங்களில் வரக்கூடியது போகாது. ஏன் அப்படின்னா இது இந்த எந்த அணு இல்லையோ அந்த அணுவை எங்கேருந்து நம்ம கொண்டாடலாம் அப்படின்னா முடியினோட வேர்லேருந்து தான் கொண்டாடணும். அப்போ முடி இல்லைன்னா அங்கே கொண்டாட முடியாது. இப்போ முடி இல்லாத இடம் பாரு, இதிலெல்லாம் முடி இல்லை, இங்கெல்லாம் முடி இல்லை, யூரின் போகிற இடத்துல முடி இல்லை. அப்போ இந்த 3 இடங்கள்லையும் வெள்ளை வந்தால் போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. முடி இருந்தால் 100% க்யூர் பண்ணிடலாம். பட் அதுக்கு ஸ்டேபிள் ஆக்கணும். ஸ்டேபிள் ஆக்கணும்னா ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள். வந்து வியாதியை வந்து அதனோட பரவுற தன்மையை இழக்க வைக்கணும். பரவுற தன்மையை இழக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டீராய்டு போட்டே ஆகணும். ஸ்டீராய்டு ஒன்று தான் பரவுற தன்மையை இழக்க வைக்கும். ஸ்டீராய்டு போட்ட உடனே எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ என் பையனுக்கு ஸ்டீராய்டு போடக்கூடாது, என் பொண்ணுக்கு ஸ்டீராய்டு போடக்கூடாது. ஏம்மா உன் பையனும் உன் பொண்ணோட வாழ்க்கையும் போயிடும், பரவாயில்லையா? நான் இன்னும் ஒருபடி போய் என்ன சொல்லிடுவேன், பேஷண்ட் வந்து சார் எனக்கு விட்லைகோன்பாங்க, நம்ம எழுத ஆரம்பிப்போம், சார் ஸ்டீராய்டு எழுதாதீங்கம்பாங்க. நான் அந்த பையன்கிட்ட சொல்லிடுவேன், எப்பா உங்கள் அம்மா வந்து வேண்டான்னு சொல்கிறா, இது வைத்தியம், பண்ணணும்னா பண்ணாட்டி போ, நாளைக்கு படாத பட போகிறது நீ தான். அவள் கல்யாணம் ஆகிட்டா, அவள் லைஃப் முடிஞ்சு போச்சு, உனக்கு லைஃப் இருக்குது.
சரி ஸ்டீராய்டுனால என்னப்பா சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பாரு, வியாதி இருக்கும்போது ஸ்டீராய்டினோட சைடு எஃபெக்ட் இருக்காது. வியாதி இல்லாதப்போ ஸ்டீராய்டினோட சைடு எஃபெக்ட் வரும். இது வந்து இன்சிடெண்ட், ஆக்சிடெண்ட் கிடையாது. இது வந்து நம்ம தெரிஞ்சே ஒரு மரத்தில் போய் வண்டியை கொண்டு போய் மோதுற மாதிரி தெரிஞ்சு தான் மோதுறோம். ஸ்டீராய்டை கொடுக்குறோம். ஸ்டீராய்டினோட சைடு எஃபெக்ட் என்னன்னு எனக்கு தெரியும். எப்போ அதை நிப்பாட்டுன்னு எனக்கு தெரியும். எந்தெந்த சைடு எஃபெக்ட் வந்தால் ப்ராப்ளம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். இப்போ சில பேருக்கு முகத்தில் புள்ளி புள்ளியாக வரலாம், முகம் கொஞ்சம் வீங்கலாம், கொஞ்சம் எடை கூடலாம். இதெல்லாம் ஸ்டீராய்டினோட சைடு எஃபெக்ட். நம்ம எவ்வளோ நாள் போட போகிறோம்? கூடுதல் போனால் 3 மாதம் போடுவோம், இல்லை 6 மாதம் போடுவோம். அதுக்கப்புறம் நிப்பாட்டிடுவோம். ஏன்னா அந்த வேகத்தை தணிக்கணும், அந்த சண்டையை நிப்பாட்டணும். தோலுக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பக்கம் வைத்தியம் பண்ணால் இன்னொரு பக்கம் வெளில போய்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வைத்தியத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்போ வந்து அந்த பரவர தன்மையை இழக்கணும். அதுக்கு ஸ்டீராய்டு போட்டே ஆகணும். நான் இந்த ஸ்டீராய்டுங்கிறத சொல்கிறது அது அந்த அந்த ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு நான் சொல்ல வர்றேன். இப்போ இதுல என்னன்னா ஸ்டீராய்டு விஷயத்தை பத்தி ஒரு காலர் பார்த்துட்டு பேசலாம். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க தாமத்துல இருந்து பேசுறோம் சார். மேடம், என் பேர் தேவி. பேசலாமா டாக்டர் கிட்ட? உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்டாமா. சார், எனக்கு வந்து 2 கேள்வி இருக்கு சார். ஒன்று வந்து உடம்பு குறைக்கணும் சார். நான் வெரி குட். வந்து முகத்துல வந்து கொஞ்சம் ஃபேர்னஸ் வேணும் சார் எனக்கு. ஏன்னா நான் சிங்கப்பூர்ல வந்து ஏசில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ வந்து அந்த ஏசிக்கிட்ட வந்தாப்புல எனக்கு வந்து அந்த ஃபேர்னஸ் கொஞ்சம் வேணும் எனக்கு. அது ஏசியில் ஒர்க் பண்ணுறியா? புரியலம்மா. ஏசியில் ஒர்க் பண்ணால் ஃபேர்னஸ் வேணுமா? இல்லை சார், ஆக்சுவலாக வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏசியில் வந்து சார் ஃபுல் டே ஏசியில் தான் இருக்கணும். நாங்கள் காலைல 8 மணிக்கு போனால் நைட் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன் நான். இல்லைம்மா, நான் என்ன கேட்குறேன், ஏசியில் ஒர்க் பண்ணால் ஃபேராக இருக்கணுமா? இல்லை சார், கொஞ்சம் நம்ம என்ன ஃப்ரண்ட் ரோல நம்ம வந்து இதாக இருக்கும் சார், கொஞ்சம் ஃப்ரண்ட். அப்படி சொல்லு மண்டை. மண்டை, நீ ஏசியில் ஒர்க் பண்ணுறேன் ஃபேர் ஆகணும்னா எனக்கு அது புரியல. இல்லை என்னன்னு இல்லை, அப்போ ஏசியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து கருப்பாக இருந்தால் ஒர்க் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது தெரியணும்ல? இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு வந்து அந்த ஏசியில் ஃப்ரண்ட் ரோல இருக்க நாங்கள் வந்து சரிம்மா. வெயிட் எவ்வளோ இருக்க? வெயிட் வந்து 85 இருக்கு சார் எனக்கு. எவ்வளோ இருக்க? 85. உனக்கு ஹைட் எவ்வளவு? ஹைட் 154 சார் எனக்கு. 154. அப்போ 55 கிலோ தான் இருக்கணும். ஆமா சார். 85 கிலோ இருக்க. குறைச்சேன் சார் நான். ஆல்ரெடி நான் ஜிம்முக்குலாம் போய் குறைச்சிட்டேன். 15 கிலோ குறைஞ்சேன் நான். திருப்பி அது வந்து திருப்பி நான் என்ன பண்ணாலும் ஏறிட்டாங்க போல இருக்கு. ஏறிட்டாங்க. சரி, ஏறிட்டாங்க. அது மைக்கும் கட் ஆயிடுச்சு. இப்போ இதில் முக்கியமான விஷயம், லேடிஸுக்கு வெயிட் இருந்தால் தைராய்டு இருக்கா, பிசிஓடி இருக்கா? தைராய்டு இல்லை, பிசிஓடி இல்லை, எந்த வெயிட்டையும் குறைச்சிடலாம். ஓகே. தைராய்டு இருந்துச்சு 100க்கு 100% க்யூர் ஆகுமான்னு ஆகாது. அது ஒரு 50லேருந்து 60% கொஞ்சம் மெனக்கெட்டாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். பிசிஓடி இருந்தால் 100% க்யூரபிள். ஏன்னா பிசிஓடி வந்து நீர்ப்பையில் வரக்கூடிய கட்டி, அந்த நீர்ப்பையில் வரக்கூடிய கட்டி ஆண்ட்ரஜன் மேல் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறதுனால வருது. அந்த ஹார்மோனை தட்டணும்னா குறைஞ்சி போயிடும், ப்ராப்ளம் இல்லை. அதுவும் லேடிஸில் மேல் ஹார்மோனை தட்டுறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வராது. பட் இவங்களுக்கு தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும், தைராய்டுக்கு மாத்திரை போடணும். பிசிஓடி இருக்கான்னு பார்க்கணும், பிசிஓடிக்கு மாத்திரை போடணும். வெயிட் குறைக்கிறது வந்து ஒன்று டயட்டிங். 80% டயட்டிங், 10% வந்து மாத்திரை மருந்துகள், 10% வந்து சர்ஜரி. 80% டயட்டிங், 10% மாத்திரை மருந்துகள், 10% எக்ஸசைஸ், சர்ஜரி. இந்த 80% டயட்டிங்கில் 10% எக்ஸசைஸ் வச்சுக்கிட்டா 70% டயட்டிங் ஆக்கிக்கலாம். அப்போ டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணால் எதையும் குறைச்சிப்படலாம். டாக்டரே பார்க்க வேண்டியதில்லை, டாக்டரே தேவையில்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பாதி ஆக்கணும். என்ன சாப்பிட்றோமோ அப்படியே பாதி. 4 இட்லி சாப்பிடுவியா 2 இட்லி, 4 தோசை சாப்பிடுவியா 2 தோசை, இவ்வளோ சோறு சாப்பிடுவியா பாதி. 1. 2வது கார்போஹைட்ரேட்டை பூரா குறைக்கணும். வெள்ளையாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நிப்பாட்டணும். சோறு வெள்ளையாக இருக்குது, அரிசியை நிப்பாட்டணும். 2வது மைதா மாவு வெள்ளையாக இருக்குது, நிப்பாட்டியே ஆகணும். பால் வெள்ளையாக இருக்குது, நிப்பாட்டியே ஆகணும். சீனி வெள்ளையாக இருக்குது, நிப்பாட்டி ஆகணும். சரி, வெள்ளையாக இருக்கக்கூடிய இந்த 4ஐயும் விட்டுறணும். எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் பண்ணணும். நான் இல்லை சார் எனக்கு ரைஸ் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னால் மில்லட்டுக்கு மாறிடணும். திணை, குதிரைவாளி, வரகு, சாமை, இந்த 4ல் ஏதாவது வச்சு சமைக்கலாம். ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் கம்மி. கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா நவளவே செய்யாது.
ஒரு ஒரு கிலோ மனுஷனுக்கு, அதாவது இப்போ நம்ம 100 கிலோ இருக்கோம், 1 கிலோவுக்கு 30 கேலரி தான் தேவை நம்ம உடம்புக்கு. 100 கிலோ இருக்கிறவங்களுக்கு 3000 கேலரி தேவை. கூடுதலாக ஒரு நாளைக்கு ஒரு 200 கேலரி நீங்கள் தினம் சாப்பிட்றீங்கன்னு வைங்க. 3200 கேலரி சாப்பிட்டா கரெக்டாக 15 நாளில் அது 3000 கேலரி கூடுது. 3000 கேலரிக்கு 1/2 கிலோ கூடிருச்சு. மாதத்துக்கு 1 கிலோ கூடிரும். ஏற்கனவே 100 கிலோ. அப்போ மாதம் 1 கிலோன்னா அடுத்து 1 வருஷத்தில் 112 கிலோ. இப்படியே ஏறிக்கிட்டே போகும். நம்ம என்ன செய்யணும்? கேலரியை குறைக்கணும். சாப்பாடு பாதியாக்கணும், ப்ளஸ் நடக்கணும். நடக்கிறது முரட்டுத்தனமாக நடக்கணும். சும்மா அப்படியே தவந்துக்கிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு இவங்க கூட பேசிக்கிட்டு, என்னம்மா நல்லா இருக்கியா, கதை பேசிக்கிட்டு, நகை பாத்தியா, உன் சேலையை கட்டினியா, இந்த வேலை இருக்கக்கூடாது. வேகமாக நடக்கணும். பஸ்ஸில் ஏற போகிற மாதிரி நடக்கணும், இல்லை ஒரு புலி விரட்டுற மாதிரி நடக்கணும். புலி நம்மளை கடிக்கும்னு நினச்சிட்டு ஓடணும். அப்படி ஓடினா தான் குறையும். ஏன்னா இங்கே லேடிஸ் வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக 4 பேர் உட்காந்துட்டு கை பிடிச்சிக்கிட்டு இப்படியே என்னம்மா ஏதுமா இதெல்லாம் கதையாகாது. வேகமாக நடந்தாலே ஒழிய அது நடையே இல்லை. இவங்க நடக்குது 90% நடையே இல்லை. ஜென்ஸ் பரவாயில்ல, ஒரு 60-70% வேகமாக நடந்து பழகுறாங்க. இவங்களும் அதே மாதிரி இருக்கணும். அதாவது கேட்டால் என்ன சொல்லிடுறது? இல்லை சார் எனக்கு கர்ப்பப்பை வீக்கு, இல்லை எனக்கு முட்டு தேஞ்சு போச்சு, ஒன்றும், அதாவது நான் நடக்கவே மாட்டேங்கிறதுக்கு 100 ரீசன் வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நடந்து பாருங்கள், க்யூர் ஆயிரும். எனக்கு பேக் பெயின் இதெல்லாம் வரத்தமாக செய்யும். புள்ள பிறந்தா வருத்தம் செய்யும். புள்ள பிறந்துருச்சுங்கிறக்க நான் 100 கிலோ ஆகி போகிறேன் அப்படின்னு சொன்னால் 100 கிலோ பொம்பளையை வீட்டில் வச்சு என்ன பண்ணுறது? குப்பை தொட்டியில் தான் தூக்கி போடணும். குப்பை தொட்டிக்கு தான் போகணும், வேறு வழி கிடையாது. இந்த அம்மா 85 கிலோ இருக்குது. 85 கிலோவை ஃப்ரண்ட் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேங்குது. ஃப்ரண்ட் ஆஃபீஸில் எப்படி உட்கார வைப்பாங்க? அப்போ வெளியே தூக்கி போட்டுருவாங்க. நம்ம வெயிட்டை குறைக்கணும், சாப்பாடை குறைக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். கூட சேர்த்து மெட்ஃபார்மின் மாத்திரை. மெட்ஃபார்மின் வந்து லிவரில் புது குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறத நிப்பாட்டிடும். சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகரை குறைக்கும், சுகர் இல்லாதவங்களுக்கு வெயிட்டை குறைச்சிவிடும். ஓகே, சரியா? அப்போ மெட்ஃபார்மின் போடணும் தினம் 1 கிராம். கூட சேர்த்து லைப்போகட், அது வந்து ஃபேட் அப்சார்ப்ஷனை மாத்திரம் நிப்பாட்டிடும். ஃபேட் பர்னர், அதாவது ஒன்று அப்சார்ப்ஷனை நிப்பாட்டுறோம், ஒன்று சுகர் ஃபார்மேஷனை நிப்பாட்டுறோம், ஒன்று ஃபேட்டை பர்ன் பண்ணுறோம். இந்த 3 காம்பினேஷன் இந்த மாத்திரைகள் போட்டால் குறைஞ்சிரும். இதையும் தாண்டி முடியலை, என்னால் இதெல்லாம் பண்ண முடியலை அப்படின்னா நாக்கை வெட்டணும். நாக்கையும் வெட்டினாலும் சரியாக வரலை அப்படின்னா கூல் ஸ்கல்ப்டிங், லைப்போ லேசர், அப்படி இல்லைன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரைட்னிங் பண்ணலாம். இப்போ நான் பண்ணுறது வந்து 10% முயற்சி. இதுதான் உங்களோட கையில் தான் 80% இருக்குது. இந்த அம்மாவுக்கு அது 1. ரெண்டாவது ஸ்கின் லைட்டனிங். ஸ்கின் லைட்டனிங் வெயிலில் போகக்கூடாது, வெயிலில் போகக்கூடாது, வெயிலில் போகக்கூடாது. வெயிலில் போக மாட்டேன்னு சொன்னால் தான் ஸ்கின் லைட்டனிங் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இந்த அம்மாவுக்கு என்னோட அட்வைஸ், H1ன்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. இந்த H1 ஆயின்மெண்ட்டை ஃபுல் ஸ்கின் டெய்லி நைட் போட்டுக்கிட்டே வாங்க. கூட சேர்த்து க்ளோ ஸ்கின் இல்லைனா க்ளோ ப்ளஸ் டேப்லெட் டெய்லி நைட். இதை ரெகுலர் பண்ணிக்கிடுங்க. ரெகுலர் 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 ரெகுலர். நல்ல ஃபேர் ஆனதுக்கப்புறம் ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்கள். அப்புறம் வீக்லி ட்வைஸ் போடுங்க, வீக்லி ஒன்ஸ் போடுங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுருங்க. சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. சார் க்ளோ ஸ்கின்னுக்கு அந்த சைடு எஃபெக்ட் இருக்குமா, இந்த க்ளோ ப்ளஸுக்கு இந்த சைடு எஃபெக்ட் இருக்குமா, ஃபேர் ஆகணுமா வேண்டாமா, வெயிட்டை குறைக்கணுமா வேண்டாமா? சைடு எஃபெக்ட்டுன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட் தான். சைடு எஃபெக்ட்னு பார்த்தா டாக்டரை பார்க்கக்கூடாது, ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, சோறு திங்கக்கூடாது. ஏன்னா சோறு தின்னா தான் பாதி சைடு எஃபெக்ட் இருக்குது. இதெல்லாம் மாற்ற முடியுமா? முடியாது. நமக்கு வந்து ப்ரையாரிட்டி என்ன, நம்மளோட லைஃபுக்கு ப்ரையாரிட்டி என்ன? வெயிட்டு குறைஞ்சி ஸ்லிம்மாக அழகாக இருக்கணும். 1. 2, 60 வயசில் நம்மளால் நடக்க முடியணும். அதுக்கு இப்போ கொஞ்சம் சைடு எஃபெக்டை பேர் பண்ணிவிட்டு மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி டயட் பண்ணணும். ஸ்கின் லைட்டனிங் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான். சைடு எஃபெக்டை கேட்டிங்க அப்படின்னு கேட்டால் எந்த எஃபெக்ட்டுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் புதுக்கோட்டையிலேருந்து சுமதி. சுமதி, டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாமா? சொல்லுடா சுமதி. டாக்டர், நான் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். சரி. அப்போ ஏசியன் ஜெல் போட சொன்னீங்க, ஃபேஸில் வந்து பொறிப்பொறியாக இருக்கு அப்படின்னு சொன்னப்ப. சரிம்மா. அது போட்டோம். ஆனால் இப்போ நோஸில் மட்டும் பொறிப்பொறியாக அந்த ரோஸ் கலரில் இருக்குது. கீழே தாவாங்கட்டை இருக்குல்ல, அதுலேயும் இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் போயிடுச்சு டாக்டர். ஏம்மா மாத்திரை சொன்னா போட்டியா? போட்டேன் டாக்டர். எவ்வளோ நாள் போட்ட? 3 மந்த்ஸ். நான் எவ்வளோ நாள் போட சொன்னேன்? 3 மந்த்ஸ் டாக்டர். ஓ, 3 மந்த்ஸ் தான் சொன்னேனா? ஆமாம் டாக்டர். என்னென்ன டேப்லெட் போட்ட?
M+100 மட்டும். சரிம்மா சரிம்மா, அது மாத்திரம் போட்டுட்டு இருக்க. அந்த ஏசியன் இது பண்ணியிருக்க. இப்போ நான் சொல்றது கொஞ்சம் கவனி. ஆக்சுவலாக இப்போ எந்த ஆக்னி எந்த பருவாக இருந்தாலும் 6 மாதம் வைத்தியம். பருவுக்கு வைத்தியம் தேவையா அப்படின்னு கேட்டால் கட்டாய தேவை ஒன்றும் இல்லை. அது ஒரு ஹார்மோன் தான். உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு ஹார்மோன் எண்ணெயை வந்து கொஞ்சம் கூடுதல் செக்ரீட் பண்ண வைக்குது. பருவை தொடாமல் இருந்தீங்க அப்படின்னா பருவு வந்த மாதிரி தானாக போயிடும். நம்ம பருவு வந்தோடனே கித்தார் வாசிக்கிறது, அது கூட ரிசர்ச் பண்ணுறது, அதை அமுக்கி பிடிக்க எடுக்கிறது, உள்ளேருந்து நெய் வருதா வெண்ணெய் வருதான்னு பார்க்குறது, இப்படியே நம்ம இந்த சேட்டைகள் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்லர் போனால் அந்நேரமே பிதுக்கி எடுத்து விட்டு ஓட்டையாக்கி விட்டுறது. இந்த வேலைகள் பண்ணாமல் கையை காலை வச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா பருவுக்கு வைத்தியமே தேவையில்லை. அப்படி நமக்கு அது கஷ்டமாக இருக்குது, நம்ம கல்யாண நேரத்துக்கு பருவம் வந்துருச்சு, இல்லை நம்மளோட காலேஜ் டைமில் வருது, காலேஜ் டைமில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 6 மாதம் வைத்தியம். ஆன்டிபயோட்டிக் 6 மாதம் போடணும். M+100 6 மாதம் போடணும். ஏசியன் 6 மாதம் போடணும். அந்த M+100 6 மாதத்தில் நிப்பாட்டிட்டு ஏசியனை மாத்திரம் அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் ரொம்ப வருது அப்படின்னா ஐசோட்ரிட்னாயின் போகணும். ஐசோட்ரிட்னாயின் வந்து ஐசினான்னு ஒரு டேப்லெட் இருக்குது. கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அந்த ஐசினா போடக்கூடாது. ஐசினா போட்டோம்னா ரிமார்க்கபிள் க்யூர் வரும். பட் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் 6 மாதம் எனக்கு கல்யாணம் கிடையாது, 1 இயர் கல்யாணம் கிடையாதுன்னா தைரியமாக நீங்கள் ஐசினாவையும் சேர்த்து போடுங்க. அந்த மூக்கில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மதுரையிலேருந்து பேசுகிறேங்க, சரஸ்வதி பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரி சார். சொல்லம்மா. மதுரை சரஸ்வதி. சார் வணக்கம் சார். மதுரை மீனாட்சி சொல்லு. சார் எனக்கு உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையா நல்லா நார்மலாக இருக்குங்க சார். முகத்தை மட்டும் கருப்பாக இருக்குங்க சார். வெரி குட். சரி, வெரி குட். என்ன வேலை பார்க்குற? நான் வீட்டில் தான் சார் இருக்கேன். இல்லை, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் வரும். ரோட்லேயே சுற்றுறவங்களுக்கு வெளியவே போகிறது இல்லைங்க சார். அது அப்படி கருப்பாகி போச்சு. இது வந்து சடனாக வந்ததா இல்லை எப்பவுமே கருப்பாக தான் இருக்கா? இப்போ சமீபத்தில் 1 வருஷமா எனக்கு அப்படி தோணுது சார். அதுக்கு முன்னாடி இல்லை? அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சார்? சரிம்மா நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்கம்மா. இதில் முகம் மாத்திரம் கருப்பாகிறது. ஒன்று சன்னால் வரக்கூடிய அலர்ஜி, இன்னொன்று எரிதீமா டிஸ்க்ரோமிக்கம் பர்ஸ்டான்ஸ்னு ஒரு வியாதி. அதாவது சாம்பல் கலராக தோல் மாறிக்கிட்டே போகும். டல் அடிக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே சாம்பல் கலராக மாற ஆரம்பிக்கும், அப்படியே உடம்பெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். இது வெறும் சன் அலர்ஜி அப்படின்னா யூஸ்வலாக ஈஸியாக போயிடும். இந்த இடிபியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். சன் அலர்ஜி சன்ஸ்க்ரீனர், சன்யா லோஷன் டெய்லி மார்னிங் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி போட்டே ஆகணும். ஒன்று கலர் ஆகணும்னு சொல்லியாச்சுன்னா வெயிலில் போகவே கூடாது. ரெண்டாவது, இந்த சன்னால் வரக்கூடிய கருப்புக்கு வெறும் H1 போதும். பட் இடிபியாக இருந்தால் டாபிக்கல் ஸ்டீராய்டு போடணும். ஸ்டீராய்டு வந்து GRMனு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, போட்டால் கடகடன்னு ஒரு 1 மந்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். இம்ப்ரூவ்மெண்ட் வந்தோடனே குறைக்க ஆரம்பிச்சிடணும். ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட்டை போட்டால் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குங்கிறதுக்காக அதே கண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 1 மந்த் போடுறோம், நல்லா ஆயிடுச்சு, ஆல்டர்னேட் டேஸ் பண்ணணும், அப்புறம் வீக்லி ட்வைஸ் பண்ணணும், வீக்லி ஒன்ஸ் போடணும். கூட சேர்த்து க்ளோ ஸ்கின் என்னென்னா க்ளோ ப்ளஸ், அது எவ்வளோ நாள் போட்டாலும் தப்பு இல்லை. ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் போடுறதுக்கு மாத்திரம் அது கார்டடாக இருக்கணும். இவங்களுக்கு என்னோட அட்வைஸ், இவங்க இதுக்கு மாத்திரம் இருக்குன்னு சொல்கிறதுனால ஒரு 15 நாள் GRM போட்டுட்டு நிப்பாட்டிட்டு H1 வச்சு மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருவாங்க. GRM 15 நாள், அதுக்கு மேலே போடக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக டாக்டர் என்ன முட்டா போய் அவன் பாட்டுக்கு சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா தோல் பிஞ்சு தோல் பூரா வெடிப்படிப்பாக போயிடும். ஏன்னா இந்த ஸ்டீராய்டு ஆரம்பிக்கிறதுல இதுதான் நமக்கு ப்ராப்ளம். பேஷண்ட் வந்து கரெக்டாக இருப்பாங்கன்னா தான் நம்ம ஸ்டீராய்டு போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. 15 நாள் போடணும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். ஏசியன் இதை H1 வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும். க்ளோ ஸ்கின், க்ளோ ப்ளஸ் கண்டினியூ பண்ணணும். ஓகே டாக்டர், நீங்கள் லியூகோடர்மாக்கு வந்து ஸ்டீராய்டு போடுறத பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அது பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், ஸ்டீராய்டு பற்றி. ஸ்டீராய்டு
அதாவதுமா இப்போ வாழ்க்கை முக்கியமாக மாத்திரனால போடக்கூடிய சைடு எஃபெக்ட் முக்கியமாக லியூகோடர்மா வந்தால் ப்ரொஃபஷன் போச்சு, கல்யாணம் நடக்க போகிறதில்ல. ஏன்னா சோஷியல் ஈவில் வச்சுட்டாங்கல்ல. லியூகோடர்மா அப்படின்னாலே ஐயோ இவனை கல்யாணம் பண்ணக்கூடாது, இவன் கல்யாணம் பண்ணால் நம்ம பிள்ளைக்கு வந்துடும், இது தொட்டால் நமக்கு இது பரவிடும், இது வெண்குஷ்டம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுக்காகத்தான் நம்ம இப்போ வைத்தியம் பண்ணணுமே ஒழிய, சரி அதுக்காக வைத்தியம் பண்ணணும்னு நம்ம கொஞ்சம் வேகமாக இறங்கும்போது நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அவ்வளவு ப்ராப்ளம்ஸ். ஸ்டீராய்டு எழுதுனோடனே வேண்டாம். அப்போ ஸ்டீராய்டு வேண்டாம் அப்படின்னா வியாதி எப்படி பரவாமல் இருக்கும்? சரி இந்த இடத்துல வெள்ளை இருக்குது, நான் இந்த இடத்துல இருக்க வெள்ளையை சரி பண்ணிடுறேன், இன்னொரு இடத்துல வராதுன்னு நான் எப்படி கேரண்டி சொல்ல முடியாது. சரி வைத்தியம் ஸ்டீராய்டு போட்டாலே 100க்கு 100% க்யூர் ஆகுதானா? இல்லை. அதாவது இந்த மொத்தம் விட்லைகோவும் 100 பேஷண்ட் வந்தால் 50லேருந்து 60% தான் க்யூர் பண்ண முடியுது. 40% க்யூர் பண்ண முடியதில்ல. ஏன்னா அவன் இருக்கான் மேலே, நமக்கு அவன் தான் டிசைட் பண்ணுறான் எல்லாத்தையும். இந்த 60 பேரையாவது நம்ம க்யூர் பண்ணி ஆகணுமே. இந்த 60 பேரை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை மெதுவாக பண்ணலாம் சார், ஸ்டீராய்டு இல்லாமல் பண்ணலாம் சார் அப்படிம்பாங்க. சரி ஸ்டீராய்டு இல்லாமல் நான் ஒரு ஆயின்மெண்ட்டும் மாத்திரையும் தரமா போடு. ஒரு 3 மாதம் கழித்து வருவாங்க, கை கால் எல்லாம் பரவ வச்சுட்டு வந்துடுவாங்க. இனி என்ன பண்ணுறது? இனி இதை எப்படி பூராத்தையும் சரி பண்ண முடியும்? ரொம்ப டஃப் ஆயிரும். ஸ்டீராய்டு போடாமல் பரவக்கூடிய விட்லைகோ இருந்தால், அதாவது பரவுற தன்மை இல்லாத விட்லைகோ இருந்தால் ஸ்டீராய்டு தேவையில்லை. பரவக்கூடியதாக இருந்தால் கை கால் நுனிகளில் வந்தால், உதட்டில் வந்தால், யூரின் போகிற இடத்துல வந்தால், இதில் எல்லாம் கட்டாயம் ஸ்டீராய்டு போட்டே ஆகணும். ஏன்னா அப்படியே கடகடன்னு பூரா ஏறிடும். அப்போ அதை நம்ம ஸ்டீராய்டு போடாமல் வைத்தியம் பண்ணணும்னு சொன்னால் ஒன்று தான் நினச்சிக்கணும், பரவாயில்ல பரவனா பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. உண்மை ஒன்றுமே இல்லை, இந்த வியாதிக்கு வைத்தியமே தேவையில்லை, ஒன்றும் இல்லை. இதோட வாழ கற்றுக்கிறதா இருந்தால் இதுக்கு வைத்தியமே தேவையில்லை. வெள்ளை தானடா இருந்துட்டு போகுது, இப்போ என்ன நம்மளை இது என்ன செய்ய போகுது? உண்மை. அதோட விட்டுறணும், அதை பற்றி கண்டுக்கிடவே கூடாது. வைத்தியம்னு பண்ணணும், எனக்கு இது பின்னாடி வாழ்க்கையை பாதிக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக கேட்கணும். இது ஒரு ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது ட்ரீட்மெண்ட், அதாவது ஸ்டீராய்டு போட்டு நம்ம அந்த பரவரத்தன்மை இழக்க வச்சிட்டோம். காலையில் எம்என்எல்னு ஒரு லோஷன் இருக்குது, அதை போட்டு வெயிலில் காட்டணும். வெயிலில் காட்டினா புண்ணாகும், கொப்பளம் வரும், வலிக்கும், ரெட்டாக வரும், தடிப்பாகும், வீங்க கூட செய்யும். இதெல்லாம் அந்த மருந்தினோட எஃபெக்ட். வந்த உடனே அந்த வீக்கம், அரிப்பு, தடிப்பு, பெயின், கொப்பளம்லாம் வந்தால் அந்த மருந்து நிப்பாட்டிக்கணும். அந்த எம்என்எல் லோஷனை நிப்பாட்டினோடனே 3 நாளில் குறைஞ்சி போயிடும் எல்லாமே. ஆனால் இது வந்தால் தான் சரியாகும், இல்லைன்னா சரியாகாது. இது வரவே கூடாது, சரி பண்ணணும் அப்படின்னா அதுவும் சரி பண்ண முடியாது. நான் கடவுள் இல்லை. இதில் என்ன பாருங்கள், வெள்ளை இருக்குது, வெள்ளையில் அணு இல்லை, நான் சுற்றி இருக்கிற அணுவை கொண்டாடணும், அப்போ நான் இதை எரிக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்? அந்த தோலை எரிக்கிறேன். தீப்பட்ட காயம் மாதிரி தான் இருக்கும், வீங்கத்தான் செய்யும், கொப்பளம் வரத்தான் செய்யும், புண்ணு வரத்தான் செய்யும். ஒரு 2 நாள் 3 நாள் மருந்து நிப்பாட்டினோன்னே ஆறிடும். ஆறும்போது இவ்வளோ பெரிய விட்லைகோ ஒரு தடவை ஆறும்போது இவ்வளோ தண்டி ஆயிரும், அடுத்த தடவை புண்ணாக்கி ஆறும்போது இவ்வளோ தண்டி ஆயிரும், அடுத்த தடவை புண்ணாக்கி ஆறும்போது இவ்வளோ தண்டி ஆறு, இப்படியே மூட ஆரம்பிச்சிடும். அப்போ புண்ணாக ஆறவிட புண்ணாக ஆறவிட அப்படியே கம்ப்ளீட்டாக மூட ஆரம்பிச்சிடும். இது காலையில் போட வேண்டிய லோஷன். நைட்டு, அதாவது பாதி டிசீஸ் க்யூர் பண்ண முடியலன்னு நம்மளா யோசித்து சரி இந்த மாதிரி ஒரு ட்ரக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி 5-ஃப்ளோரோயுராசில் 5FU 1% ஆயின்மெண்ட், 5-ஃப்ளோரோயுராசில், இது கேன்சர் செர்விக்ஸ், அதாவது பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. இந்த ஆயின்மெண்ட்டை இந்த வியாதிக்கு யூஸ் பண்ணுறேன். எதுக்காக யூஸ் பண்ணுறேன்? இந்த அணுவை கொண்டாடுறது கொஞ்சம் வேகப்படுத்தும், இந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுது. அதாவது 10ல் 6 பேர் தான் க்யூர் பண்ண முடியும், 4 பேர் க்யூர் பண்ண முடியாதுன்னா அந்த 4 பேரில் 2 பேரை இந்த 5FUனால் க்யூர் பண்ண முடியுது அப்படின்னு என்னோட ஒரு ஸ்டடி. அப்போது நான் ஆரம்பித்தப்போ எனக்கு ஒரு பெரிய எதிர்ப்பே இருந்துச்சு. இதை எப்படி 5FU கொண்டு இதில் கொண்டு போய் போடுறாங்க அப்படின்லாம் நிறையா பேசினாங்க. என்னை எதிர்த்து டாக்டர்ஸே நிறைய பேர் பேசினாங்க. பரவாயில்ல, ஏதாவது ஒன்று பண்ணி பேஷண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஆகணும் நம்ம. அதாவது வலிக்கும், பெயின் இல்லாமல் எந்த கெயினும் கிடைக்காது. இந்த மருந்து போட்டாலும் வலிக்க தான் செய்யும், எரியத்தான் செய்யும், புண்ணாகத்தான் செய்யும், கொப்பளம் வரத்தான் செய்யும். அதை பொறுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதில் இதை இப்போ இந்த மருந்தை நம்ம எழுதினோடனே இன்னொரு டாக்டர்கிட்ட கொண்டு இதை பார்த்தா, ஐயோ இது கேன்சர் மருந்து, ரத்னவேலுக்கு ட்ரீட்மெண்ட்டே தெரியாது, நீ விட்டுருங்க, அந்த டாக்டரே போகாதீங்க. சரி ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் என்கிட்ட வராதிங்க,
உங்கள் பிள்ளையோட வாழ்க்கை போச்சே. உங்கள் டாக்டரு சந்தோஷமாக சொல்லிட்டு விட்டார், உங்களை என்கிட்ட இருந்து கழட்டி விட்டார், சந்தோஷம். எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு கூட்டம் குறைஞ்சிச்சா, நான் நிம்மதியாகிட்டேன். நீங்கள் வந்து சரி டாக்டர் சொல்லிட்டார், இன்னொரு டாக்டர் சொல்லிட்டாரு, நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இதில் பாதிக்கப்பட போகிறது உங்கள் பிள்ளை, மாட்டிக்கிட போகிறது பேஷண்ட் வந்து லைஃப் போயிடும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60% தான் க்யூர் பண்ண முடியும். அந்த 60%த்தில் நான் ஒரு 20% இந்த மருந்தை வச்சு க்யூர் பண்ண முடிகிறத தயவு செஞ்சு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ காலையில் எம்என்எல் போடணும், நைட் 5FU போடணும். போட்டிங்கன்னா இன்வேரியபிளாக வித் ஸ்டீராய்ட்ஸ் இன்வேரியபிளாக சின்னதாக இருந்தால் 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே போயிடும். கொஞ்சம் பெரிய பேட்சாக இருந்தால் 1 வருஷம் வரைக்கும் இழுக்கும். அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வைத்தியம் பண்ணணும். இப்போ ஃபேஸில் இருந்தால் ஃபேஸில் பண்ணுங்கள், அப்புறம் கையில் பண்ணுங்கள், அப்புறம் அடுத்த கையில் பண்ணுங்கள். ஏன்னா புண்ணாகும், கொப்பளம் வரும்னு சொல்லிட்டேன், வலிக்கும், காய்ச்சல் கூட வரும். அதனால் ஒவ்வொரு இடமா பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு இடம் சரி பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போங்க. ஒரே நேரத்தில் 4 கல்யாணம் பண்ண முடியாது, ஒரே நேரத்தில் 4 பிள்ளையும் பெற முடியாது, ஒரே நேரத்தில் நான் எல்லா பக்கமும் சரி பண்ணுவேன்னா அப்படியும் சரி பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இதை வந்து நம்ம வந்து சண்டை பிடிச்சி ஆகணும். சைடு எஃபெக்டை யோசித்தீங்க அப்படின்னா லைஃபுக்கு இந்த டிசீஸை விட்டு க்யூரே பண்ண முடியாது. அப்புறம் ஸ்கின்ல வந்து 90% ஆஃப் டிசீசஸ் நாட் க்யூரபிள். அதில் அந்த கண்ட்ரோலபிள்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளத்துக்கே நாங்கள் ஸ்டீராய்டு தான் கொடுக்குறோம். ஸ்டீராய்டு இல்லாமல் ஸ்கின் வைத்தியமே கிடையாது. ஸ்டீராய்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டீராய்டு ஒன்று மருந்தில் இருக்கும், இல்லை மாத்திரையில் இருக்கும். நான் என்ன நினைப்பேன், பேஷண்ட்டுக்கு வேகமாக வைத்தியம் பண்ணி முடிச்சிட்டா பரவாயில்லையே, கொஞ்சம் ஸ்டீராய்டு வேகமாக போட்டாவது வேகமாக பேஷண்ட் சரியாயிருமே, இல்லை மெதுவாக விட்டு பார்ப்போன்னு சொல்லி வியாதியை கூட விட்டுட்டு அப்புறம் பின்னாடி கஷ்டப்படுறத விட கொஞ்சம் அந்த சைடு எஃபெக்டை பொறுத்துக்கிட்டு வைத்தியம் பண்ணால் இதை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் தூக்கிட்டு வந்துடலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் கிருஷ்ணன் சரியா சொல்கிறேங்க. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் சார் 6 மந்த்ஸ் முன்னாடியே கால் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. சரி. நீங்கள் வந்து ஹேர் ஃபால் அப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்க முடியும் அப்படிங்க. சரி. நீங்கள் வந்து பயானாயி ஃபைன் டேப்லெட்டு 6 மந்த்ஸ் ஃபைன் டேப்லெட்டு, பயானாயி 3 மந்த்ஸ் சாப்பிடுங்க. இல்லை சாரி, ஃபைன் 2 mg வந்து 2 years சாப்பிடுங்க. பயானாயி வந்து 3 மந்த்ஸ் சாப்பிட்டு நிறுத்திடுங்க. ஹேர் பின் வந்து ரெகுலராக நைட்டு போடுங்க. நீங்கள் நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கிறேன் சார். சரி. அப்புறம் அந்த பயானாயி வந்து 3 மந்த் முடிஞ்சிச்சுங்க, ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி. ஃபைன் 2 mg வந்து 6 மந்த்தாக சாப்பிட்டுக்கிறதா. இப்போ இந்த மாசத்தோட 6 மந்த்ஸ் முடிய போகுதுங்க. இனி 1 மில்லிகிராம் ஆக்கிருங்க. அதை சார் இனி 1 மில்லிகிராம் ஆக்கிருங்க. ஓகே சார், அதான் டவுட் கேட்கலாம் சார். பட் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு சார். இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் சார். முன்னையோட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. சரி, நான் சொல்கிற கொஞ்சம் கவனிங்க தம்பி. சொல்லுங்க. சரி, நீங்கள் நான் கேளுங்க. அதாவது 6 மாதம் வந்து பவர்ஃபுல்லான வைத்தியம். நான் இதை தான் சொன்னேன். அதாவது எப்போவுமே ஆக்டிவாக பண்ணிட்டோம்னா, டிசீஸை கண்ட்ரோல் கொண்டாண்டோம்னா வேகமாக க்யூர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிசீஸை விட்டுட்டு பின்னாடி ஓடணும்னா ஜெயிக்க முடியாது. டிசீஸை அடிக்கணும், தலையில் அடிக்கணும். இந்த 2 மில்லிகிராம் போடுறோம்ல, 2 மில்லிகிராம் போட்டோன்னே அந்த ஹார்மோனெல்லாம் அரெஸ்ட் ஆகி முடியினோட வேரெல்லாம் துளுக்க ஆரம்பிச்சிடும் 6 மாதத்தில். அதாவது 5ஆவது மாதத்துக்கு அப்புறம் தான் ஹேர் க்ரோத்தே ஆரம்பிக்கும். அந்த ஆரம்பித்த பிறகு நம்ம 1 மில்லிகிராம் ஆக்கிடலாம். ஃபைனை வந்து 1 மில்லிகிராம், ஹேர் 10 வந்து டெய்லி நைட், சீக்ரோ காலையில். இதில் டென்சிட்டியை கூட்டணும். இனி 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் வேரி பண்ணிடணும். டென்சிட்டியை கூட்டணும். ஏன்னா வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக வரணும். அதுக்கு ரீடென்சில் அந்த ரீடென்சில் சொட்டு மருந்து மாதிரி இருக்கும். எடுத்து தலைக்குள்ளே ராத்திரி அந்த ஹேர் 10 போட்டதுக்கு மேலேயே போடலாம், இல்லை காலையில் போட்டுக்கலாம். இப்போ போட்டாலே ஒன்றும் தெரியாது, இது போட்ட மாதிரியே இருக்காது. அது சும்மா அப்படியே ரைட்டாக சொட்டு விட்டோம்னா தண்ணி தான். போட்டுட்டு விட்டோம்னா டென்சிட்டி கூடிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் போடலாம், நீ போடலாம், நான் போடலாம், நான் போடுறேன், நீ போடு. எல்லாரும் இந்த ரீடென்சில் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணிடலாம். சீக்கிரம் வந்து சீரம், அதாவது எண்ணெய்க்கு பதில் சீரம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஹேர் நல்லா நரிஷ்டாக இருக்கும். இந்த பாதியாக உடையிறது, ஹேர் வந்து ப்ரௌன் கலராக மாறுறது, தின்னாகிறது, அதெல்லாம் மாறிடுண்டாம்மா. இது வந்து பெருசாக சைடு எஃபெக்ட்ஸும் ஒன்றும் இருக்காது. நம்ம இப்போ ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியாவுக்கு மினாக்சிடில் ரொம்ப நாள் போடுறோம், அது பரவாயில்ல. பட் நமக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரீடென்ஸிலும் சீக்கிரம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா மெயின்டைன் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சேலம் நித்யாலான்னு கால் பண்ணேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. உங்க ப்ரோக்ராம் நல்லா இருக்கு. தேங்க்யூ சார் ஒரு கொஸ்டின்.
சார் பிரதருக்கும் சிஸ்டருக்கும் கீராய்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீலாய்டு. கீராய்டு. சரிம்மா. அது வந்து ஆக்சுவலா சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் அப்போ சின்னதா ஒரு மறு மாதிரி சின்னதா தான் இருந்தது. ஆக்சுவலா பிம்பிள்ஸ் மாதிரி தான் இருந்தது. சரி. அதை நாங்க அது கவனிக்கல. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் முதுவெல்லாம் நிறைய சுண்டுவல்ல பாதி அளவுக்கு நீளமா நிறைய இருக்குது முதுகுல. சரி. அது இன்ஜெக்ட் பண்ணாதான் இதாகும்னாங்க. பட் இன்ஜெக்ட் பண்ணா கூட திருப்பியும் வருது அது. அது வந்து இப்ப பிரதருக்கும் அதே மாதிரி செஸ்ட்ல வருது. முன்னாடி ஃப்ரண்ட்ல ஷர்ட் போட்டா கூட மேல் ஷர்ட் போலனா நல்லா தெரியும். அது எதனால வருது? எந்த ஸ்கின் ப்ராப்ளம், ஏதாவது பிளட்ல ஏதாவது பியூரிஃபிகேஷன் இல்லாதனால எதனால அது வருது தெரியல. பிளட்ட உள்ள இருந்து வெளிய எடுத்து பியூரிஃபை பண்ணி அனுப்பிடுவோமா? சூடு பண்ணி அனுப்பிடுவோமா? இல்ல எதனால ப்ராப்ளம் இல்ல. ஒருத்தர் பிளட்ல ஏதாவது வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்க. வைரஸ். இப்போ வைரஸ்க்கு போயிட்ட ஏமா வீட்டில் உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பீங்கம்மா நீங்கெல்லாம். இல்லைம்மா இல்லை அம்மா அம்மா உன்னைய மாதிரி என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே அதாவது என்கிட்ட வந்து வசம் வாங்குறதுக்குனே வருவாங்க. நான் அந்த வைத்தியத்தை ஆரம்பிக்கும் போது சார் இது ஏதாவது சாப்பாடில் பிரியாணி சாப்பிட்டா வருமா சார் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா தினம் பிரியாணி சாப்பிட்றான் சார் அதுக்காக கீழாயிடு வருதான்னு கேட்போம் அப்படிம்பாங்க. அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா கீழாயிடு வரும். இது ஏமா உன்னைய மாதிரி நான் எவ்வளோ பேரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் எனக்கு ஆனால் இன்னும் கொஞ்ச நாள்ல மெண்டலே பிடிச்சிருந்தாம நான் என்ன சொன்னாலும் எந்த பொம்பளையும் கேட்கறது இல்லை. சரிம்மா நான் சொல்ற கொஞ்சம் கேளு. அதாவது கீலாய்டு வந்து ஜெனட்டிக்ங்கிறது பரம்பரை. அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்காவது தோல்ல அடிபட்டாலோ அடிபடாமலோ தோல் வந்து அதிகமாக வளரக்கூடிய தன்மை. இப்போ ஒரு அடிபட்டுச்சு எல்லாருக்கும் என்ன ஆகும்? கரெக்டாக தோல் மூடிடும். இந்த கீலாய்டல் டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு மலை மாதிரி வளரும். அதாவது தோல் மூடுறதுக்கு வளர்றது மலை மாதிரி வளரும். அப்போ இது வியாதி இல்லை, கொஞ்சம் அதிகப்படியாக வளருது. கொஞ்சம் உங்கள் தோல் வந்து வேகமாக இருக்குது. அடியே படாமையும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கட்டி கட்டியாக அந்த ஹீலாய்டு வர ஆரம்பிச்சிருமா. இதில் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கடாமா, ஒரு என்சைம்னோட டிஃபெக்ட்டு. அதனால் கொலாஜன், அதாவது உள்ளே வந்து இந்த ஸ்கின்னை மாடிஃபை பண்ணக்கூடிய கொலாஜன் வந்து அதிகமாக வளர்றதுனால தான் இந்த கீலாய்டு வருது. இதை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஒன்று இன்ஜெக்ஷன், ரெண்டாவது கிரையோதெரப்பி. இன்ஜெக்ஷன் வந்து உள்ள ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் தான். இதுவும் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனை போடுவோம். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் பாரு, ஒரு பக்கம் கீலாய்டுக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுவோம், அந்த இது கட்டி போயிடும். இன்னொரு பக்கம் இன்னொரு கட்டி வந்துடும், அந்த கட்டி பெருசாயிரும், கீலாய்டு ஆயிரும். இந்த மாதிரி சொல்லிச்சுல இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க, திரும்ப வருது அப்படின்னு. அது வரக்கூடிய தன்மை உள்ளது தான். குறைச்சிக்கிட வேண்டியதான், வந்தால் குறைச்சிக்கிட வேண்டியதான், வராட்டினா விட்டுற வேண்டியதான். வியாதி இல்லை, பயப்பட வேண்டாம். இல்லை சார் எனக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் வேணாம்னா க்ரையோசர்ஜரி லிக்விட் நைட்ரஜன் ஒரு ஸ்ப்ரே -196 டிகிரி அந்த டிகிரியில் அந்த டெம்பரேச்சரில் இந்த கீலாய்டு மேலே அடித்தோம்னா இந்த கீலாய்டை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் அது செத்து போயிடும். அப்போ கீலாய்டு குறைஞ்சிரும். சரி, இதெல்லாம் 100% க்யூர் ஆனால் நான் ஜெனட்டிக் டிசீஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜெனட்டிக் டிசீஸ் நாட் க்யூரபிள். இன்றைக்கி எனக்கு இருந்தால் நாளைக்கு என் பையனுக்கு, நாளைக்கு அவனோட பையனுக்கு, இப்படியே போய்கிட்டே இருக்குமே ஒழிய இது இல்லை. அப்படி எல்லா டிசீஸும் க்யூர் ஆயிட்டுனா ஸ்கின் டாக்டர்லாம் எங்கே போகிறது? அது நியாயம் தான். அதனால் அதை பொறுத்துக்கிட வேண்டியதான். இப்போ என்ன அப்படின்னா அப்படி ஜாலியாக இருந்துக்கிட வேண்டியது. அது நான் சொல்கிற மாதிரி வாழை கற்றுக்கணும், அவ்வளோதானே. வழுக்கமண்டை தானே, இப்போ என்னடா போயிட்டு போகுதுடா, வழுக்கமண்டையை பிடிச்ச பொம்பளை இருப்பாடா அப்படின்னு அப்படி கிண்டல் பண்ணி அனுப்பிடுவேன். வேற வழி இல்லை, எம்மா முடியாதுங்கிறத சரி பரவாயில்ல வரட்டுமே பார்ப்போம். கை போயிருச்சு, கால் போயிருச்சு, கண்ணு இல்லை, காது கேட்கல, கவலைப்படலாம். 4 முடி இல்லை, 4 கீழாயிடு கவலை பண்ணுமா, இல்லை 4 ஒயிட் பேட்ச் கவலை பண்ணுமா, ஜாலியாக இருந்துட வேண்டியதான். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நான் நாமக்கல்லேருந்து ராஜவேல் பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் வணக்கம் சார், எனக்கு ஏஜ் 28 ஆகுதுங்க சார். சொல்லுங்க சார். எனக்கு ஏஜ் 28 ஆகுதுங்க சார். சொல்லுங்க தம்பி. சார் எனக்கு இப்போ தாடி மீசில் இப்பயே நரமுடி வர ஆரம்பிச்சிருச்சுங்க சார், அதுக்கு என்ன காரணம்? மூளை ரொம்ப வளர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துருமியா சார்? அப்படி இல்லைங்க சார், ரொம்ப தம்பி நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்க. அதாவது நரமுடிக்கு ரீசன் வந்து பேண்டத்தனிக் ஆசிட் விட்டமின் குறைவாக இருக்கிறது, ஹெரிடிட்ரியாக வரக்கூடியது, ஹார்மோன்னால் வரக்கூடியது. அதாவது தைராய்டு,
இல்லைன்னா பேராதைராய்டு ஹார்மோன் எண்டோக்ரனாலஜிக்கலாக. ஓகே. ரெண்டாவது இந்த டெண்டன்சி ஹெரிடிட்ரியாகவே வரக்கூடியது. மூணாவது பேண்டத்தனிக் ஆசிட். இதில் பேண்டத்தனிக் ஆசிட் ஒன்று தான் க்யூரபிள், வேறு எதுவுமே க்யூரபிள் கிடையாது. அப்போ பேண்டத்தனிக் ஆசிட் மாத்திரம் தான் ரீப்ளேஸ் பண்ணலாம். வந்த நேரம் போகுமா? போகாது 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 போகாது. இனி வராமல் தடுக்கிறதுக்கு மருந்து இருக்குது. பட் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா? அதில் ஒரு 60 to 70% தான் சக்ஸஸ். ஓகே. எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஸ்கின்லங்கிற எங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே 60 to 70% சக்ஸஸ். நான் கிளினிக்கில் ஒரு பெரிய போர்டை மாட்டி வச்சுருக்கேன்டாமா, தோலில் குணப்படுத்தக்கூடிய வியாதிகள், குணப்படுத்த முடியாத வியாதிகள்னு ஒரு 100 வியாதிகள் எழுதியிருப்பேன். 3 தான் குணப்படுத்தக்கூடிய வியாதிகள்னு எழுதியிருக்கேன். 97 குணப்படுத்த முடியாத வியாதிகள், எல்லாம் கண்ட்ரோலபிள். அதை மாதிரி இதுவும் கண்ட்ரோலபிள். கண்ட்ரோலுக்கு என்ன செய்யணும்? இந்த தலைக்கு போகிறோம் சீரம், தலையில் நரம் வந்துச்சுன்னா மண்டை முடி பூரம் காலையிலையும் நைட்டும் ஃபுல்லாக ரெகுலராக போட்டுக்கிட்டே வரணும். காலையில் 7 மணிக்கு தினம் 15 நிமிஷம் வெயிலில் நிற்கணும். கருவேப்பிலை சட்னி ரெகுலராக சாப்பிடணும். கருவேப்பிலை பவுடர் இருக்குது, பவுடரை வாங்கி சாப்பிடணும். ஒன்று கூட சேர்த்து சோஃபர் பயோனாயி 3 மாதம் போடணும். இந்த சீக்ரோவை லைஃப் லாங் போடலாம். கண்ட்ரோல் ஆகும், க்யூர் ஆகாது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து வந்து லியூக்கோடர்மா பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். சின்ன பிரேக் அப்புறமா ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், லியூக்கோடர்மாவோட சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸ்டீராய்டு ஃபெயிலியர். ஸ்டீராய்டு 5FU ஆயின்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. சர்ஜரிக்கெல்லாம் போகிறோம். ஏன்னா இப்போ உதடு இருக்குது, இல்லை விரல் நுனி இருக்குது, யூரின் போகிற இடத்துல இருக்குது. லேடிஸுக்கு பர்டிகுலராக ஜெனிட்டல் விட்லைகம் வந்து நாளைக்கு ப்ராப்ளம் ஆயிருங்கிறதுக்காகவே சர்ஜிக்கலாக வந்துடுவாங்க. ஏன்னா இந்த இடத்த வந்து வெயிலில் காட்ட முடியாது. வெயிலில் காட்ட முடியாத இடத்துல திரும்ப பிக்மெண்டேஷன் வருமானா வராது. முடியினோட வேர் இல்லாத இடத்துல திரும்ப பிக்மெண்டேஷன் வரும்னா வராது. அப்போ அதுக்கெல்லாம் நமக்கு சர்ஜிக்கலாக தான் போய் ஆகணும். பட் நான் உதட்டுக்கெல்லாம் ஆயின்மெண்ட் போட்டே கிட்டத்தட்ட 10க்கு 6 பேர் க்யூர் பண்ணிக்கிட்டு தாண்டாமா வர்றேன். 4 பேர் ஃபெயிலியர் ஆயிருண்டாமா, 4 பேர் என்னை வஞ்சிக்கிட்டே இருப்பாண்டாமா. ஒரு வருஷம் வைத்தியம் பண்ண இவன்ட்ட போய் ஒன்றும் விளங்கலைன்னு நம்ம என்ன செய்ய? அவ்வளோதான். ஏன்னா ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த சர்ஜிக்கலாக என்ன பண்ணுறோம்டா, பஞ்ச் கிராஃப்டிங்னு. இப்போ உதட்டில் விட்லைகோ, உதட்டில் ஓட்டை போடுறது. ஓட்டை போட்டு அந்த டிஷ்யூவை தூர போட்டு தையில் இருந்து இல்லைன்னா காதுக்கு பின்னாடி இருந்து அதே டிஷ்யூ எடுத்து உள்ள தூக்கி வச்சிடுறது. அதாவது அணுவை தூக்கி உள்ளே வச்சு கலர் கொடுக்க வச்சிடுறது. இது பஞ்ச் கிராஃப்டிங். ஸ்கின் கிராஃப்டிங் உதட்டு தோலை பூரா சுரண்டிட்டு வேறு தோல், உதட்டு தோலோ கை தோலோ எதனாலும் சுரண்டிட்டு ஒரு புது தோலை போட்டு விட்டுறது. டாட்டூயிங் பச்சை குத்துறது. பச்சை குத்துறது வந்து 15 நாளில் கல்யாணம், 20 நாளில் கல்யாணம்னா சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அதுக்கெல்லாம் டாட்டூயிங் வந்து பச்சை கலர் இப்போ சாயம் இல்லை, ஸ்கின் கலருக்கு சாயம் இருக்குது. கம்ப்ளீட்டாக மேட்ச் பண்ண முடியாது, கொஞ்சம் டார்க்காக தான் வரும். பட் வெள்ளையை மூடிடலாம். வெள்ளை தெரியாது. கேட்டால் சும்மா ஒரு ஏதோ எண்ணெய் நான் பேஷண்ட்டை சொல்லி அனுப்புவேன். ஏன்னா லேடிஸ் தான் பர்டிகுலராக வருவாங்க. சார் கல்யாணம் சார், எனக்கு டாட்டூ பண்ணி விடுங்க. டாட்டூ பண்ணி விட்ருவேன். இது என்னம்மா சொல்லுவா நீ அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலும் சொல்லி அனுப்பிடுவேன். எண்ணெய் பட்டுச்சு அதில் அந்த இடம் கருத்து போச்சுன்னு சொல்லுமா அப்படின்ட்டுருவேன். ஏன்னா அந்த டாட்டூ பண்ணது கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். நார்மல் ஸ்கின்னை விட டாட்டூ டார்க்காக தான் இருக்கும். அது 3. 4வது இப்போ மெலனோசைட் கல்ச்சர் டெக்னிக் வச்சுருக்கோண்டாம்மா. ஓகே. நான் 13 வருஷம் கல்ச்சர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன்டாம்மா. 13 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். 13 வருஷமாக ஃபெயிலியர் தான். அது இன்னும் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. இப்போவும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதாவது ஸ்கின்னை எடுத்து மெலனோசைட்டை மாத்திரம் கல்ச்சர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். நிறைய ஏஜென்ட்டை முட்டை அது இதெல்லாம் போட்டு எப்படியா வளர்க்க முடியுமான்னு பார்க்குறேன். வளர்க்க முடியல. அது எல்லாமே அந்த மற்ற அணுக்கள்லாம் வருது, மெலனோசைட்டை மாத்திரம் வளர்க்க முடியலடாமா. ஒன்று நான் பண்ணுற டெக்னிக் தப்பாக இருக்கணும், இல்லை இதாக இருக்கணும். அதை ரிஃபைன் பண்ணிக்கிட்டே வரேன்டாமா. பட் சக்ஸஸ் வந்துருச்சுன்னா ஒரு பெரிய ரெமெடி என்னென்னா, உடம்பூரா விட்லைகோ எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிற டிஷ்யூவை எடுத்து மெலனோசைட்டை நல்லா வெளியே வளர்த்துட்டு பூரம் கம்ப்ளீட்டாக மூடிடலாம். அது முடியாமல் இருக்குது. சரி, சில பேர் சர்ஜரியே வேண்டாம், எனக்கு வெளியே தெரியாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால்
காஸ்மெட்டிக் கேமோஃப்ளாஜ் இருக்குது, ஓகே. க்ரீம் அண்ட் பவுடர், டெர்மா கலர் அப்படின்னு. அந்த க்ரீமை மேலே தடவிட்டு பவுடரை போட்டோம்னா இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது, இந்த வெள்ளை இருக்குன்னே தெரியாது. இப்போ சில பேருக்கு முகத்தில் தழும்பாக இருக்கும், தழும்பு இருந்துச்சுன்னா அந்த க்ரீமை போட்டு பவுடர் போட்டால் தெரியாது. சில பேருக்கு வயிற்றில் அந்த குழந்தை பிறந்தோன்னு பூரா வெடிப்பாக இருக்கும், அதுக்கெல்லாம் லைட்டாக அந்த ஆயின்மெண்ட்டை தடவிட்டு பவுடர் போட்டாங்கன்னா குழந்தை பெற்ற வயிறு மாதிரியே இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு சேலை கட்ட முடியல சார் அப்படிம்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த க்ரீமை தான் தடவும். அதே க்ரீம் தான் ஃபார் விட்லைகோ, அந்த காஸ்மெட்டிக் கேமோஃப்ளாஜரா. காலைல தடவுனீங்கன்னா அடுத்த நாள் காலைல வரைக்கும் நல்ல கவர்டாக இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் பார்த்து திரும்ப போட்டுக்கிட வேண்டியதான். இந்த சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ரேட், சர்ஜரி பண்ணியாச்சு, சர்ஜரி மாத்திரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆகுமான்னா 80%. அதுலேயும் 20% ஃபெயிலியர் இருக்குமா. ஃபெயிலியர் வந்து ஒன்று நம்ம பண்ணுற தப்பு, நம்ம டெக்னிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். ரெண்டாவது சில நேரம் நம்ம ஸ்கின் வந்து ஆக்டிவாக இருக்கும், அதாவது வெளியிலேருந்து ஒன்றை தூக்கி உள்ளே போட்டோன்னே நம்ம தோல் தள்ளி விட்டுரும், அதுலேயும் ஃபெயிலியர் ரேட் வரலாம். ஃபெயிலியர் வந்துருச்சுன்னு குதிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, இதெல்லாம் முயற்சி. ஸோ நான் அதெல்லாம் இப்போ பேஷண்ட் என்ன சொல்லுவேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்ப்பா, ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ, ஐ டோன்ட் நோ வெதர் இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார், எப்போ ஒன்று செய்ப்பா, ஒரு பத்திரம் வேணால் எடு, வேணால் ரெஜிஸ்டர் பண்ணி தரேன், இது இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருமா, அதெல்லாம் சொல்லவே முடியாதுமா. எந்த ட்ரீட்மெண்ட்டும் சொல்ல முடியாது. இது ஒரு ட்ரை, இதில் இவ்வளவு தான் ரிசல்ட் பண்ணலாம். ஏதாவது 10க்கு 6 பேரை மெடிக்கலாக ட்ரீட் பண்ணிடுறோம், மீதி இருக்கிற 4ல் 2 சர்ஜிக்கலாக ட்ரீட் பண்ணுறோம், 2 பேர் அவன் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே டாக்டர், நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு சொன்னீங்க, இன்னும் ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணலாம், கஜினி முகன் மாதிரி. ஆமாம், அது பண்ணிக்கிட்டே தான்டாமா இருக்கேன், ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கேன், க்ரோத் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்கின் எடுத்து க்ரோத் பண்ணி பார்க்குறேன், நடக்கல, ஃபெயிலியர் ஆகுது. பார்ப்போம், என்னைக்கா ஒரு நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. கஜினி சார் மாதிரி இன்னும் நிறைய டைம் இருக்குது, நான் பொறுமையாக ட்ரை பண்ணலாம் டாக்டர். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே டாக்டர், ரைட். இப்போ லியூகோடர்மா கால் கட் ஆயிட்டாங்க. ஓகே, லியூகோடர்மா பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா டாக்டர்? இல்லைம்மா, தவிர அதாவது அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே வராமல் இருந்தா, விட்லைகோ லியூகோடர்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு வராமே இருந்தா அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்னு ஒன்றுமே வராதுடாமா. ஒன்று இப்போ உடம்பெல்லாம் வெள்ளை ஆயிடுச்சு அப்படின்னு வையேன், வெயிலில் போனாங்கன்னா உடம்பெல்லாம் செவந்து போயிடும். ஏன்னா இந்த மெலனோசைட்டு தான் வெயிலையும் பாதுகாக்கக்கூடிய அணு. அப்போ வெள்ளை ஆனவங்களுக்கு வெயிலில் போகிறது முடியாது. அப்போ ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் போக முடியும். இல்லைன்னா அந்த வெள்ளை ஆனவங்க, இப்போ நீ ஒயிட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர் காமன், ஏன்னா அந்த மெலனோசைட் அணு கம்மி. நம்ம ஆட்களுக்கும் வெள்ளை ஆயிட்டான்னா அந்த மெலனோசைட் கம்மியாயிரும், அவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் அதிகமாக. கருப்பாக இருக்கிறதே நல்லது. ஆமாம், இருக்கிறதுல நீ அப்படி பார்த்தீங்கன்னா கருப்பு தான் நல்லது, ஸ்கின் கேன்சர் வராமல் இருக்குங்கிறது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் இந்த மெலனோசைட் இல்லை, நம்ம இனி மெலனோசைட்டை கொண்டாடவே முடியல அப்படின்னா நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறது, எப்பா இது நடக்கவே செய்யாது. ஏன்னா உடம்பெல்லாம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வெள்ளையாக இருப்பாங்க, எனக்கு எதாவது வைத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் வைத்தியம் பண்ணேன்னா நான் கொடுக்குற மாத்திரையில் வர சைடு எஃபெக்ட் வேறு ஒன்று, உன் வியாதி போகுமான்னா போகாது. ஏன்னா ஏர்லி ஸ்டேஜில் சின்ன பேட்சாக இருக்கிறப்போ, ஏதாவது ஒரு பக்கம் இருக்கிறப்போ ஈஸிலி க்யூரபிள். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் நான் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில் அவன் ஒரு வியாதியோட வந்து நான் ஒரு வியாதியை கொடுக்குற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் அவங்கள்ட்ட எல்லாம் தட்டி விட்டுரு வேண்டாமா. அப்படி ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டாங்கன்னா ஒரு அயன் டேப்லெட்டை போட்டு இதை போட்டுக்கிட்டே இரு, அவ்வளோதான். அதாவது க்யூர்னு சொல்கிறது இல்லை, கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறலாம். பட் ஃபுல்லாகவும் வெள்ளையும் ஆக விடக்கூடாது. நம்மளோட சன்னுக்கு, நம்மளோட வெயிலுக்கு இவங்கெல்லாம் வெயிலில் போகவும் முடியாது, வெயிலில் செய்யக்கூடிய வேலைகள் செய்ய முடியாது, ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டாக இதாகி போயிடும், பர்ன்ஸ் ஆகி போயிடும், கேன்சருக்கு ஓடி போயிடும். கேன்சர் போகிற அளவுக்கு ஜாஸ்தி. ஆமாம், அதாவது அந்த அல்ட்ராவைலட் ஏ அல்ட்ராவைலட் பி கதிரியக்கத்தை தாங்கக்கூடியது இந்த மெலனோசைட் அணு தான். இந்த அல்ட்ராவைலட் ஏயும் பியும் தாங்க முடியலன்னா இப்போ ஈவினிங் 5 மணிக்கு தான் நீ எந்திரிக்கணும், காலையில் 8 மணிக்கு போட்டுக்கணும், நைட் ஷிஃப்ட் ஒர்க் பார்க்கலாம். ஓகே, ஸோ கருப்பாக இருக்கிறதே பெட்டர்னு டாக்டர் சொல்ல வர. அவ்வளோதான். ஓகே, நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். ஓகே, அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஓகே, லியூகோடர்மா தவிர வேற ஏதாவது வியாதிக்கு இந்த மாதிரி வெயிலே இல்லைம்மா, அதாவது இதில் பேசிக் பாருடாமா. சில பேர் என்ன சொல்லுவாங்க, வெயிலில் போகலாமா போகக்கூடாதா, இளம் வெயிலில் போகணும். இப்போ காலையில் 7 மணி வெயில் இருக்குது, 7 மணி வெயிலில் நம்ம நின்னோம்னா இந்த வெண்படை வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, முடி நரைக்கக்கூடிய கண்டிஷன் ரொம்ப குறைவு. ஏன்னா இதெல்லாம் அந்த அணுக்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்கின்னில் வெயில் படும்போது விட்டமின் டி சிந்தசிஸ் ஸ்கின் வழியாக தான் நடக்குது.
இப்போ நிறைய பெண்களுக்கு விட்டமின் டி தான் கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்க காலையில் பூரா பிள்ளை அனுப்புறது, வீட்டுக்காரர் அனுப்புறது அப்படின்னு அவங்களோட லைஃபே அப்படியே போயிடுது. அப்போ அவங்களுக்கு அந்த விட்டமின் டியே இல்லாமல் போயிடுது. விட்டமின் டி வேணுமா, காலையில் 7 மணிக்கு நடங்க. காலையில் 7 மணிக்கு நடக்கலைன்னா உங்களுக்கு விட்டமின் டி சிந்தசிஸே ஆகவே செய்யாது. அப்போ விட்டமின் டி சிந்தசிஸுக்கு நடந்தே ஆகணும். அப்போ விட்லைகோ, தலைமுடி நரப்பு, இந்த இது எல்லாமே நம்ம வெயிலில் காலையில் இளம் வெயிலில் நடந்துக்கிட்டு பழகணும்னா இதெல்லாம் வராது. இதையே நாங்கள் என்ன சொல்லுவோம், இப்போ இளம் வெயிலில் நடக்கிறதோட சேர்த்து வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்கம்போம். அந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து பொடுகு வராமல் இருக்கிறது. நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு வெயிலில் நடக்கலாமான்னா அதுவும் நல்லது. அதுவும் நல்லது. ஸ்கின்னுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை நல்லெண்ணெய் தேய்க்கிறவங்களுக்கு பொடுகே வராது. தினம் வெயிலில் காலையில் 7 மணிக்கு வாக்கிங் போகிறவங்களுக்கு விட்டமின் D3 இதே ஆகாது. முடி நரைக்கிறது குறைஞ்சி போயிடும். தோலில் வரக்கூடிய வெள்ளை இதெல்லாம் இதாயிரும். இதெல்லாம் வந்து ஏன் அந்த 7 மணி முன்னாடி 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்களே இல்லை. ராத்திரி 2 மணிக்கு படுக்கிறது, காலையில் 11 மணிக்கு எந்திரிக்கிறது. அதுக்கப்புறம் அப்போ அந்த விட்டமின் டி சிந்தசிஸுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்புறம் விட்டமின் டியை நம்ம உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு பக்கண்டாமா. ஓகே டாக்டர், காலர் பார்த்துட்டு பேசலாமா? ஒரு காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? என் பேர் விஜய் மேம். நான் பாரிஸ்ல இருந்து பேசுறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் கேட்கலாம். சொல்லுங்க விஜய், எந்த பாரிஸுங்க? அதான் எனக்கு பர்மா பஜார் பாரிஸ். அப்படி சொல்லுங்க. நீங்க பாரிஸ்னு நான் எங்கேயோ நினைச்சேன் சார். எப்பவும் உங்களை தொடர்பு கொண்டா பெண்களே பேசிட்டு இருக்காங்க, ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார். ஏன் நானா ஏன் போன கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்? ஏப்பா நீ இப்படி பாரு. ஏன் நீ பாருடாக்கண்ணா, நீ வந்து அதிகமா யார்கிட்ட பேசுவ? நான் அதிகமா வந்து இரு உண்மையை சொல்ல. நீ யார்கிட்ட பேசுவ? அதிகமா நண்பர்களோட பேசுவேன். நண்பிகள்கிட்ட பேசுவியா, நண்பர்கள்ட்ட பேசுவியா? ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது தோழிகள் கிட்ட பேசணும் ஆசையா இருக்கும். அதே தான்டா எனக்கும், எல்லாருக்கும் அதான்டா. எப்ப பொண்ணா இருந்தா பையன்கிட்ட பேசணும்னு ஆசை இருக்கும், பையனா இருந்தா பொண்ணுகிட்ட பேசணும்னு ஆசை இருக்கும். மாத்தி இருந்தா அது தப்புடாது. அதனால இது கரெக்ட் தான். சொல்லு, நீ இப்ப உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு. சூப்பர் டாக்டர். டாக்டர், நிறைய விஷயங்கள் நீங்க இந்த நிகழ்ச்சியில சொல்லிட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா வந்து ஆண்கள் வந்து டெய்லி குடிக்கணும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா சொன்னீங்க. நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் டெய்லி குடிக்கிறேன். அதனால அந்த டேவே இதுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குளிப்ப? இதுக்கு முன்னாடி ஒரு 3 டேஸ்க்கு ஒரு தடவை குளிப்பேன் டாக்டர். கேட்டா தலை குளிச்சா முடி கொட்டும், இந்த மாதிரி தவறான ரொம்ப கிளீனா இருக்காரு. ஏண்டா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காடா? டாக்டர் கேட்டீங்க இல்லடா, இருக்கா? உன் பக்கத்துல வர முடியுமான்னு கேட்டேன்டா. 3 நாளைக்கு ஒரு தடவை குளிச்சுனா உன் பக்கத்துல எப்படிடா வர முடியும்? அதான் டாக்டர், நான் சும்மா ஃபுல்லா தலை குளிக்காம தண்ணி மட்டும் சும்மா தெளிச்சுட்டு போறது, அந்த மாதிரி விஷயம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். சாமிக்கு தண்ணி தெளிச்ச மாதிரி தண்ணி தெளிக்கிறது. ஒரு 2 மாதங்களா வந்து தொடர்ச்சியா குளிக்கிறேன் டாக்டர். சந்தோஷமியா. இப்போ ஆமா டாக்டர், இப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால லேடிஸ் கூட வந்து பைக் ஓட்டும் போது சால்லாம் கட்டின்னு போயிடுறாங்க. ஆண்கள் வந்து அந்த மாதிரி போக முடியல. ஸோ இந்த வெயில்ல இருந்து பாதுகாக்க ஸ்கின்னுக்கு சம்பந்தமா எதனா சொல்லுங்க டாக்டர். சரிப்பா, சரியா. வெயில்ல போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்படி ஒரு கேள்வியை கேட்டு டிஸ்டர்ப் பண்ணி விட்டீங்களே. 3 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறேன், 4 நாளைக்கு ஒரு தடவை அநியத்து கிளீனா இருக்க டாக்டர். ஆமா, இப்படி கேட்கறவங்கள்ட்ட எல்லாம் தினம் சோறு திம்பியான்னு கேட்பேன். ஆமா, அப்ப தினம் சோறு திம்பியானா அப்புறம் எப்படி குளிக்கிறது மாத்திரம் அது என்ன சார்? அது வேற இது வேற, ரெண்டும் ஒண்ணு தான்டா. சோறு திம்பேனா குளிக்கணும். இல்லைன்னா நீ 3 நாளைக்கு ஒரு தடவை சோறு திம்பேன்னு சொல்லு, 3 நாளைக்கு ஒரு தடவை குளி. இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் சாப்பிடுவேன்னு சொல்லி 1 வாரத்துக்கு ஒரு தடவை குளி. 6 நாள் விரதம் இருக்கணும், ஒன்னையும் சாப்பிடக்கூடாது பார்த்துக்கோ. இல்லை சார் நான் குளிச்சிடுறேன் சார். அப்போ அந்த சோறு மாதிரி நினைச்சு அதை இருக்கணும். வெயில்ல இருந்து வரக்கூடிய பாதுகாப்பு அது. இப்போ அடிக்கிற வெயில் மண்டையை புழக்குது. ஒன்று வெயிலில் போகக்கூடாது, வெயிலில் போகக்கூடாது. வெயிலில் போயே ஆகணும்னா ஃபுல்லி கவர்ட் கவர் பண்ணால் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இல்லை அது என்னால் பண்ண முடியாதுன்னா சன்ஸ்க்ரீனர் சன்யான்னு ஒரு லோஷன் இருக்குது. ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுக்கிடுங்க, கையெல்லாம் தடவிக்கிடுங்க. அதாவது வெயிலில் எங்கெல்லாம் நமக்கு பாடி எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்கெல்லாம் தடவுங்க. பட் சன்ஸ்க்ரீனர் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணணும், 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போடணும். அது நம்மளால் போட முடியாது அப்படின்னா முழுக்கை சட்டை போட்டுக்கிடுங்க, முகத்தை முகமூடி மாதிரி போட்டு கவர் பண்ணிக்கிடுங்க. கவர் பண்ணாலே ஒழிய இது வந்து வெயிலேருந்து தப்பிக்க முடியாது. ஒன்று இதில் என்ன பண்ணணுங்கிறத விட என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இதே இருக்குது தம்பி. ஏன்னா இப்போ நான் அதிகப்படியாக பார்க்குறது
குளிக்கும்போது இந்த கிருமி நாசினியை கொண்டு போய் அதில் கலந்து குளிக்கிற பழக்கம் வருது. ஏற்கனவே ஸ்கின் வந்து வெயில்னால இரிட்டேட் ஆயிருக்கு. நீங்கள் தயவு செஞ்சு அந்த கிருமி நாசினியை சேர்க்குறேன், ஆமாம் அதை சேர்க்குறேன், தயவு செஞ்சு இரிட்டேட் பண்ணிடாதீங்க. இந்த வெயிலில் அதை பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் வேர்க்கூறு பவுடரை போட்டு வேர்க்கூரை சரி பண்ணுறேன்னு சொல்லி வேர்க்கூரை கூட்டாதீங்க. ஏன்னா வேர்க்கூறு வர்றதுக்கு காரணமே வேர்வை குழாய் அடப்பு. அதில் நீங்கள் பவுடரை போட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வேர்வை குழாய் திரும்ப அடப்பு வந்து திரும்ப கூட ஆரம்பிச்சிடும். இந்த ரெண்டையும் பண்ணாமல் இருங்க, வெயிலில் போகாமல் இருங்க. அப்படி போயே ஆகணும் அப்படின்னா ஃபுல்லி கவர்டாக இருங்க. சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணுங்கள், நிறைய தண்ணி குடிங்க. பொதுவாக நீங்கள் குடிக்கிறது ஒரு நாளைக்கு 2 லிட்டராக இருக்கும், இப்போ 4 லிட்டர் தண்ணி குடிங்க. தண்ணீர் சத்து உள்ள பழங்களை சாப்பிடுங்க. ரோட்டில் விற்கிறாங்க அந்த தண்ணி பழம்னு அந்த தர்பூசணி, அதில் இருக்கிற வெள்ளைப்பகுதியை சாப்பிடணும். ஏன்னா வெள்ளைப்பகுதியில் தான் 94% தண்ணி, 6% தண்ணி தான் அந்த சிவப்பில் இருக்குது. நமக்கு எல்லாமே சிவப்பு பிடிக்கும், சிவப்பை சாப்பிட்டுட்டு வெள்ளையத்து விட்டுறோம். அந்த வெள்ளையை மாடு தின்னுக்கிட்டு இருக்குது. மாடு வந்து இந்த வெயில் காலத்தை தாண்டிடுது, நம்ம மாட்டிக்கிறோம். இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, நல்லாயிருவீங்க. ஓகே டாக்டர், நிறைய பேருக்கு அந்த தர்பூசணி பழத்தில் இருக்க வெள்ளையை சாப்பிட்டா ஒத்துக்கலன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, மண்டையிலே போடணும். இது சும்மா இது எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிறது, வெள்ளையை தான் சாப்பிடணும். நிறைய பீப்புள் அதை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் வெள்ளையும் சேர்த்து சாப்பிடுமா, நீ சிவப்பை சாப்பிடு, வெள்ளையும் சேர்த்து சாப்பிடு. வெள்ளையை பூரா மாட்டுக்கு போட்டு நீ சிவப்பை சாப்பிட்டேன்னா சக்கையை சாப்பிட்ற மாதிரி. ஓகே டாக்டர், ஸோ எனக்கு நமக்கு லியூகோடர்மா பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஏன் வெயிலில் போகணும், ஏன் வெயிலில் போகக்கூடாதுன்றதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ நிகழ்ச்சியில் கலந்தது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூமா. ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.